அனைவருக்கும் வணக்கம். 4 வாழைக்காய் பிரட்ட போகிறோம். ஒரு வித்தியாசமான பிரட்டல் இன்றைக்கி. எப்படி பிரட்டலாம்? அவங்க தோலை எடுத்துகிட்டு ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடலாம் இப்போ. ஓகேங்களா? இப்போ அந்த வாழைக்காயை வந்து தோலை ஃபஸ்ட்டு உரிக்கணும். ஓகேங்களா? பாருங்க, தோல் கரெக்டாக வந்துடும். அதே போல் எல்லா பக்கமும் பாருங்க, லைட்டாக அந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. இது இந்த லாஸ்ட் வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு எடுக்கணும். தோல் வந்துடும். தோலை எடுத்துட்டு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க. ஸோ இந்த அளவுக்கு ரவுண்டாக க்ளீனாக ரவுண்டாக கட் பண்ணிடலாம். தண்ணியில் போட்டுங்க, எல்லாம் பொறுப்பாகும். தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதே போல் எல்லா வாழையும் தோலை நீக்கிட்டு க்ளீனாக கட் பண்ணிடலாம். வாழைக்காய் பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. 4 வாழைக்காய் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது கருப்பாகாமல் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இது எப்படின்னு பிரட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவையான உப்பு எடுத்துக்கலாம். தேவையான காரத்துக்கான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கலப்பு, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். பூண்டு வந்து இடிச்சது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 1 பீஸு, கொத்தமல்லி தேவையான எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாலாம் ஒன்றா அரைச்சிட போகிறோம். இன்றைக்கி எப்படி ஆகியும் பார்க்கலாம். இப்போ அந்த பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சுங்க. ஒன்றா போட்டு இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி க்ளீனாக அரைச்சிட போகிறோம் இது எல்லாத்தையும். ஓகேங்களா? வானில் வச்சுக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகால போட்டுடலாம். நல்லா பொரிட்டோம். கடுகு போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலை போட்டுடலாம். உடனே மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாலாம் அதை ஊற்றிடலாங்க. மசாலா ஊற்றிட்டு நல்லா மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் மசாலா. இப்போ இது வந்து வாழைக்காக செஞ்ச மசாலா. இது நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, தாளிச்சாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. அப்படியே வதக்கிட்டு க்ரீன் சட்னியாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சட்னி. இது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி கணக்கு தான் இது. நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் சட்னியாக கூட பயன்படுத்திக்கலாம். க்ரீன் சட்னின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. நல்ல ஒரு அளவு ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வாழைக்காய் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ க்ரீன் சட்னி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாழைக்காய் தண்ணியெலாம் எடுத்தாச்சு. இப்போது இதிலே வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா க்ளீனாக பட்டி கிளத்து நல்லா வேக வச்சுங்க. ஓகேங்களா? நம்ம வாழைக்காய் பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு வாழைக்காயெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் தாளிச்சு கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அது வந்து ஐட்டெலாம் போடுவோம். ஓகேங்களா? இது அது மாதிரி இல்லைங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டு போடக்கூடிய வாழைக்காய் இது. அப்படியே இப்போ தண்ணியெலாம் எது சேர்க்க வேணாங்க. இந்த இதிலே வந்து கொஞ்சமாக நல்லா வேகட்டும். ஓகேங்களா? அப்படியே நல்லா வேகட்டுங்க. க்ரீன் மசாலா வாழைக்காய் ரெசிபி இன்றைக்கி. ஓகேங்களா? அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வாங்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? வந்து இந்த மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு களி விட்டு மறுபடியும் வந்து அப்படியே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா க்ரீன் மசாலா வாழைக்காய் பிரட்டல் தான் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில். ஓகேங்களா? மறுபடியும் மூடி போட்டு மூடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வேகணும்னா கொஞ்சம் வேகணுங்க. எல்லாம் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதுங்க. க்ரீன் மசாலா வாழைக்காய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே 2 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா சூப்பராக க்ரீன் மசாலா அழகாக வெந்துடுச்சா பார்க்கலாம். அழகாக வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகுதுங்க. அப்படியே எடுத்துலாம். சூப்பர் டேஸ்ட்டில் க்ரீன் மசாலா வாழைக்காய் பிரட்டல் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போது க்ரீன் மசாலா வாழைக்காய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே எடுத்துடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஒரு போல் மாற்றிட்டு இவ்வளோ தாங்க. சூப்பராக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விடலாம்.
ஓகேங்களா? ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது பாருங்கள், ஒரு 4 வாழைக்காய் இருந்தது. வாழைக்காய் வந்து சூப்பராக க்ரீன் மசாலா போட்டு சூப்பராக செஞ்சுட்டோம். மிளகாத்தூளோ மற்ற எதுவுமே சேர்க்கல, மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகா போட்டு, சோம்பு போட்டு, சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டு அப்படியே செஞ்சுருக்கோம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் வாழைக்காய்க்கு எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சு போடல இதுக்கு. ஏன்னா அது க்ரீன் மசாலா தனியாக செஞ்சுருக்கீங்களா, அதனால தேங்காய் போடல. ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டில் காரசாரமாக ஃபஸ்ட் கிளாஸ் அந்த சோம்பு வாசனையோடு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை செஞ்சுருக்கோம். நீங்களும் எதுவும் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினருக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் க்ரீன் மசாலா வாழைக்காய் பெட்டல். ஓகே.